தீபாவளிக்கு மறுநாளான வரும் வெள்ளிக்கிழமையை விடுமுறை தினமாக தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. இதனை ஈடு செய்ய வரும் 20ஆம் தேதி பணி நாளாக கருதப்படும் என்றும் தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. குமரிக்கடல் மற்றும் இலங்கை கடற்பகுதியை ஒட்டி நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு நோக்கி அடுத்த 48 மணி நேரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிக்கு நகரக்கூடும் என்றும் அதனைத் தொடர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. சாதி வாரியான மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தாமல் வன்னியர்களுக்கு 10.5% உள் இடஒதுக்கீடு வழங்கியது தவறு என்று கூறி அதற்கான அரசாணையை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ரத்து செய்து தீர்ப்பளித்திருக்கிறது. சென்னை மெட்ரோ ரயில் சேவைகள் நாளை மற்றும் நாளை மறுநாள் நள்ளிரவு 12 மணி வரை நீட்டிக்கப்படுவதாக மெட்ரோ ரயில்வே நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. தீபாவளியை முன்னிட்டு வெளியூர் செல்லும் பயணிகளின் வசதிக்காக சென்னை மெட்ரோ ரயில் சேவைகள் நீட்டிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலையொட்டி வரைவு வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. சென்னை மாவட்டத்தில் 40,54,038 வாக்காளர்கள் இடம்பெற்றுள்ளனர். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலையொட்டி வரைவு வாக்காளர் பட்டியல் மாவட்ட வாரியாக இன்று வெளியிடப்பட்டது. இதேபோல திருச்சி, கரூர், தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. பெண் எஸ்பிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள முன்னாள் சிறப்பு காவல் டிஜிபி ராஜேஷ் தாஸ், முன்னாள் எஸ்பி கண்ணன் ஆகியோர் விழுப்புரம் மாவட்ட தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் முன்பு ஆஜராகினர். சென்னை உள்நாட்டு விமான நிலையத்தில் 19 மாதங்களுக்கு பிறகு இன்று முதல் 100% சேவை தொடங்கப்பட்டுள்ளது. மொத்தம் 249 விமான சேவைகள் இயக்கப்படுகின்றன. இது மேலும் அதிகரிக்கப்பட்டு மொத்தம் 400 விமானங்களாக மாறுவதற்கு வாய்ப்புகள் உள்ளன என்று விமான நிலைய அதிகாரிகள் தரப்பில் கூறப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டத்திற்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. கடல் பகுதியில் பலத்த காற்று வீசுவதால் தூத்துக்குடி, திருச்செந்தூர், காயல்பட்டினம், புன்னக்காயல், ஆலந்தலை உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்கள் 5வது நாளாக இன்றும் மீன்பிடிக்க செல்லவில்லை. சென்னையில் பெட்ரோல் விலை இன்று லிட்டர் ஒன்றுக்கு 31 காசுகள் அதிகரித்து 106.35 காசுகளுக்கும், டீசல் விலை 34 காசுகள் அதிகரித்து 102 ரூபாய் 59 காசுகளுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. நாட்டில் அதிகபட்சமாக மும்பையில் 1 லிட்டர் பெட்ரோல் 115 ரூபாய் 50 காசுகளுக்கும், டீசல் 106 ரூபாய் 62 காசுகளுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை 268 ரூபாய் உயர்த்தப்பட்டு 2133 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதே சமயம் வீட்டு உபயோக சிலிண்டர் விலை மாற்றம் எதுவும் இன்றி 915 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேட்டுப்பாளையம் உதகை மலை ரயில் சேவை வரும் 15ஆம் தேதி வரை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது. கனமழை காரணமாக கடந்த 23ஆம் தேதி கல்லாறு, அடர்லி ரயில் நிலையங்களுக்கு இடையே இருப்பு பாதையில் பாறைகள் உருண்டு விழுந்தன. மேலும் பருவமழை முன்னெச்சரிக்கை காரணமாகவும் மலை ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் கண்ணக்குருக்கை ஊராட்சியில் சாலை அமைத்து தரக்கோரி பெண்கள் நாற்று நடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கண்ணக்குருக்கை ஊராட்சிக்குட்பட்ட இந்திரா நகர் பகுதியில் உள்ள கிராம சாலை குண்டும் குழியுமாகவும் மழைக்காலங்களில் சேரும் சகதியுமாகவும் காணப்படுவதால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர்.
திருவாரூர், நீடாமங்கலம், திருத்துறைப்பூண்டி பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக 15,000 ஏக்கரில் பயிரிடப்பட்ட இளம் நடவு சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். தற்போது பயிர்களுக்கான உரத்தட்டுப்பாடும் அதிகம் இருப்பதால் விவசாயிகள் சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர். கட்டிடக்கலை பொறியியல் படிப்பான B.Arch படிப்பில் சேர மாணவர்கள் விண்ணப்பிக்க இன்று கடைசி நாள் என்று தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் அறிவித்திருக்கிறது. B.Arch படிப்பில் சேர ஆன்லைன் முறையில் இன்று மாலை 5 மணி வரை மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று மாலை 7 மணிக்கு மாணவர்களுக்கு தற்காலிக இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு 19 மாதங்களுக்கு பிறகு இன்று பள்ளிகள் திறக்கப்பட இருந்த நிலையில் கனமழை காரணமாக திருவாரூர், நெல்லை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், வேலூர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர்கள் உத்தரவிட்டுள்ளனர். நெல்லையில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் முக்கிய அணைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. பாபநாசம் அணை, சேர்வலாறு அணை, மணிமுத்தாறு அணை, நம்பியாறு, வடக்கு பச்சையாறு உள்ளிட்ட அணைகளின் நீர்மட்டமும் தொடர் மழையின் காரணமாக உயர்ந்து வருகிறது. புதுச்சேரியின் விடுதலை தின விழாவை முன்னிட்டு காரைக்காலில் போக்குவரத்துத்துறை அமைச்சர் சந்திர பிரியங்கா தேசிய கொடியேற்றி காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். மாவட்ட ஆட்சியர் அர்ஜுன் சர்மா, முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நிஹாரிகா பட் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளும் பொதுமக்களும் இந்த விழாவில் கலந்து கொண்டனர். அறுபத்து 4 சக்தி பீடங்களில் முதன்மையான திருவாரூர் ஸ்ரீ கமலாம்பாள் ஆலயத்தில் நடைபெற்ற நிறைமணி உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். சைவ சமயத்தின் தலைமை பீடமாக விளங்கும் திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி ஆலயத்தில் தனி கோவில் கொண்டு ஸ்ரீ கமலாம்பாள் அம்மன் ஊசி மேல் தவமிருந்தபடி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். விருதுநகர் அருகே சேத்தூர் தேவியாறு வனப்பகுதியில் 25 வயது மதிக்கத்தக்க ஆண் யானை உயிரிழந்த சம்பவம் குறித்து வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மயிலாடுதுறை அருகே பெய்த கனமழை காரணமாக கொள்முதல் நிலையங்களில் வைக்கப்பட்டுள்ள 30,000 டன் நெல் மூட்டைகள் நனைந்து வீணாகி வருவதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். மேலும் தமிழக அரசு கூடுதல் லாரிகள் மற்றும் ரயில்களை இயக்கி நெல் மூட்டைகளை வெளி மாவட்டங்கள், அரவை மில்களுக்கு அனுப்ப வேண்டும் என்றும் அவர்கள் அப்போது கோரிக்கை வைத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் உள்ள ராமநாத சுவாமி கோவிலில் உள்ள 22 தீர்த்தங்களில் பக்தர்கள் புனித நீராட இன்று முதல் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதால் 6 மாதங்களுக்கு பின்பு பக்தர்கள் புனித நீராடி வருகின்றனர். பக்தர்கள் புனித நீராட ₹25 கட்டணம் வசூலிக்கப்படும் என்று திருக்கோவில் நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. ஈரோட்டில் SKM நிறுவனத்திற்கு சொந்தமான 40 இடங்களில் கடந்த 5 நாட்களாக நடைபெற்ற வருமான வரி சோதனை நிறைவடைந்தது. இந்த சோதனையில் ₹2.5 கோடி ரொக்கம், ₹300 கோடி மதிப்பிலான சொத்து ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. அரியலூரில் பெய்த கனமழையால் வீட்டின் சுவர் இடிந்து விழுந்ததில் பாட்டியும் பேரனும் பரிதாபமாக உயிரிழந்தனர். ஜெயங்கொண்டம் தேவாங்க முதலியார் தெருவில் வீட்டினுள் உறங்கிக் கொண்டிருந்த லட்சுமி என்ற மூதாட்டியும் அவரது பேரன் அஜித்குமார் என்பவரும் இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்தனர். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி வழங்கப்படும் என்று புதுச்சேரி விடுதலை திருநாள் விழாவில் அம்மாநில முதலமைச்சர் திரு ரங்கசாமி தெரிவித்தார். கடற்கரை சாலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் இதனை அறிவித்தார்.
மயிலாடுதுறையை அடுத்த தருமபுரம் பள்ளியில் மாணவர்களுக்கு தருமபுர ஆதீன மடாதிபதி ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி பரமாச்சாரிய சுவாமிகள் குடைகளையும் இனிப்புகளையும் வழங்கினர். தலைமை ஆசிரியர் வெங்கடேசன் சொந்த செலவில் 1 லட்சம் ரூபாய் மதிப்பில் குடைகளை வழங்க ஏற்பாடு செய்திருந்த நிலையில் அவற்றை மடாதிபதி மாணவர்களுக்கு வழங்கி வாழ்த்தினார். திருவள்ளூர் மாவட்டம் கூவம் கிராமம் அருகே கார் மீது லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் புதுமண தம்பதியர் பரிதாபமாக உயிரிழந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தை சேர்ந்த மனோஜ்குமார், கார்த்திகா புதுமண தம்பதியினர் கூவம் அருகே சென்று கொண்டிருந்தபோது கார் மீது டேங்கர் லாரி கவிழ்ந்ததில் இருவரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். தமிழகம் முழுவதும் மதுபான கூடங்கள் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. மது குடிப்போர் வருகை குறைந்ததால் அவை வெறிச்சோடி காணப்படுகின்றன. தமிழகத்தில் இன்று முதல் மது கூடங்களுடன் அனைத்து வகை தனித்து இயங்கும் மதுக்கூடங்களும் செயல்பட அனுமதிக்கப்பட்டுள்ளது. அதற்கான நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை டாஸ்மாக் நிர்வாகம் வெளியிட்டிருக்கிறது. ஆண்டு அக்டோபர் மாதம் இத்தாலி தலைநகர் ரோமில் உலக கத்தோலிக்க ஆயர்கள் மாமன்ற கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதையொட்டி கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற கோட்டாறு சவேரியார் தேவாலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை மற்றும் கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் ரெட்டிப்பாளையம் கிராமத்தில் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு ஸ்டான்லி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட வினோதினி என்ற 8 வயது சிறுமி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மேலும் காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட சிறுமியின் தந்தை வினோத், தாய் ராணி, 4 வயது சகோதரர் டேனியல் உள்ளிட்ட அதே பகுதியைச் சேர்ந்த 13 பேர் சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு திருவாடனை சந்தையில் ஒரு சில மணி நேரங்களில் 1 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையாகின. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை சந்தை இன்று காலை கூடியது. சந்தை தொடங்கிய ஓரிரு மணி நேரத்தில் 1 கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகள் விற்பனையாகின. தூத்துக்குடி மாவட்டம் பண்டாரம்பட்டி பகுதியில் உள்ள அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிக்கு மாணவர்களை அழைத்து வந்த பெற்றோர் பள்ளிகளுக்கு தேவையான பொருட்களை சீர்வரிசையாக வழங்கினர். பள்ளிக்கு வந்த மாணவர்களை அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் நெல்சன் பொன்ராஜ் பொன்னாடை அணிவித்து இனிப்புகள் வழங்கி வரவேற்றார். கன்னியாகுமரி மாவட்டம் தமிழகத்துடன் இணைந்து 66வது ஆண்டு தினத்தை முன்னிட்டு நாகர்கோவிலில் உள்ள மார்ஷல் நேசமணியின் திருவுருவ சிலைக்கு தமிழக அரசு சார்பில் அமைச்சர் திரு மனோ தங்கராஜ், மாவட்ட ஆட்சியர் திரு அரவிந்த், நாடாளுமன்ற உறுப்பினர் திரு விஜய் வசந்த் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்த தினத்தை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே இடி தாக்கியதில் 2 பெண்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மதுராந்தகம் அடுத்த கரும்பாக்கம் பகுதியில் மாலா, ஆனந்தி ஆகியோர் வயலில் நடவு பணி செய்துவிட்டு வீடு திரும்பினர். அப்போது எதிர்பாராத விதமாக இடி தாக்கியதில் அவ்விரு பெண்களும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். புதுக்கோட்டை கடைவீதி பகுதியில் வெறிநாய் கடித்ததில் படுகாயமடைந்த 5 பேருக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் சூழலில் தெருக்களில் சுற்றித் திரியும் நாய்களை பிடித்துச் செல்ல வேண்டும் என்று நகராட்சி நிர்வாகத்திற்கு பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். விருதுநகரில் உச்சநீதிமன்றத்தால் தடை செய்யப்பட்ட பட்டாசுகள் விற்பனை செய்யப்படுவது தொடர்பாக பல்வேறு இடங்களில் மாவட்ட ஆட்சியர் திரு மேகநாத ரெட்டி ஆய்வு செய்தார். அப்போது 95 கடைகளில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த சுமார் 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தடை செய்யப்பட்ட பட்டாசுகள் பறிமுதல் செய்யப்பட்டன.
வெளிநாடுகளில் இருந்து திருச்சி விமான நிலையத்திற்கு கடத்தி வரப்பட்ட 47 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க கட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. துபாய் மற்றும் ஷார்ஜாவில் இருந்து திருச்சி விமான நிலையத்திற்கு வந்த 2 பயணிகளிடம் இருந்து தங்க கட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. புதுச்சேரி விடுதலை நாளையொட்டி துணைநிலை ஆளுநர் மாளிகை, சட்டமன்ற வளாகம், பாரதி பூங்கா மற்றும் தலைவர்களின் சிலைகள் வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. இதனை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். புதுச்சேரி மக்களுக்கு விடுதலை நாள் வாழ்த்துக்களை அம்மாநில துணைநிலை ஆளுநர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்திய ஜனநாயகத்தை ஒரு சமூக பொருளாதார சமத்துவம் நிறைந்த சமுதாயமாக உருவாக்க நம்மை அர்ப்பணித்துக் கொள்ள உறுதியேற்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். இந்தியாவில் புதிதாக 12,514 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நாட்டில் சுமார் 248 நாட்களுக்கு பிறகு சிகிச்சையில் உள்ளவர்களின் எண்ணிக்கை 1,58,000 குறைந்திருக்கிறது. வைரஸ் தொற்றால் மேலும் 251 பேர் உயிரிழந்துள்ளனர். கேரளாவில் பள்ளிகள் திறந்த நிலையில் மாணவ மாணவிகள் உற்சாகத்துடன் வருகை புரிந்தனர். கேரளாவில் 1 முதல் 7ஆம் வகுப்பு வரையிலான வகுப்புகள் மற்றும் 10, 12ஆம் வகுப்புகளுக்கு இன்று முதல் பள்ளிகள் திறக்கப்பட்டன. டெல்லியில் பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில் மாணவர்கள் உற்சாகத்துடன் வருகை புரிந்தனர். கொரோனா பாதிப்பு குறைந்த சூழலில் டெல்லியில் அனைத்து வகுப்புகளுக்கும் இன்று முதல் பள்ளிகள் திறக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. அதன்படி டெல்லியில் பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில் மாணவ மாணவிகள் உற்சாகத்துடன் வருகை புரிந்தனர். டெல்லியில் காற்றின் தரம் மீண்டும் மிக மோசமான அளவில் உள்ளதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. டெல்லியில் காற்றின் தர குறியீட்டு எண் 302 பதிவாகி இருக்கிறது. இது மிக மோசமான அளவை குறிப்பதாகும். காற்றின் திசையில் மாற்றம் ஏற்படும் போதும் காற்றின் தரத்தில் சிறிது உயர்வு ஏற்படும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. பெட்ரோலியத்துறையில் கடந்த 2 ஆண்டுகளாக போதிய அளவில் முதலீடு செய்யாததே பெட்ரோலிய பொருட்களின் விலை உயர்வுக்கு முக்கிய காரணம் என்று மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் மத்திய அரசு அதிக கவனம் செலுத்தி வருவதாக தெரிவித்தார். ஜப்பானில் ஓடும் ரயிலில் கோமாளி வேடம் அணிந்த இளைஞர் ஒருவர் சரமாரியாக தாக்கியதில் 17 பயணிகள் காயமடைந்தனர். டோக்கியோவில் இருந்து ஷின்ஜுகு நகருக்கு செல்லும் ரயிலில் ஏறிய கோமாளி வேடம் அணிந்த 24 வயது இளைஞர் பயணிகளை கத்தியால் தாக்கியதோடு ரயிலுக்கும் தீ வைத்துள்ளார். இதனால் பயணிகள் அலறியடித்துக் கொண்டு ஓடினர். ஜப்பான் நாடாளுமன்றத்திற்கு நடந்த தேர்தலில் பிரதமர் ஃபுமியோ கிஷிடா தலைமையிலான ஆளும் கட்சி கூட்டணி பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. மொத்தம் 465 இடங்களில் ஆளும் லிபரல் ஜனநாயக கட்சி மற்றும் 293 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளன. இதன் மூலம் பிரதமர் ஃபுமியோ கிஷிடா மீண்டும் ஆட்சியை கைப்பற்றியுள்ளார். ஹாலோவின் பண்டிகையை முன்னிட்டு அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் தண்ணீருக்கடியில் நடைபெற்ற வித்தியாசமான போட்டி அனைவரையும் ஈர்த்திருக்கிறது. ஹாலோவின் பண்டிகையையொட்டி புளோரிடாவின் லார்கோ நகரில் தண்ணீருக்கடியில் பூசணிக்காய்களை செதுக்கும் போட்டி நடைபெற்றது. பூசணிக்காய்கள் உருவங்களை தத்ரூபமாக செதுக்குபவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன.
ஹாலோவினையொட்டி வெனிசுலாவின் காராகஸ் நகரில் நடைபெற்ற இருசக்கர வாகன சாகசங்கள் காண்போரை வியக்க வைத்தது. முகமூடி அணிந்தவாறும் மாறு வேடமிட்டும் வந்திருந்த இளைஞர்கள் இருசக்கர வாகனத்தை ஓட்டியவாறு எழுந்து நிற்பது, முன் சக்கரத்தை தூக்கியவாறு ஒற்றை சக்கரத்தில் ஓட்டுவது உள்ளிட்ட பல்வேறு சாகசங்களை புரிந்தனர். செர்பியா தலைநகர் பெல்கிரேடில் நடைபெறும் உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய வீரர்கள் ஆகாஷ்குமார், நரேந்தர் ஆகியோர் கால் இறுதிக்கு முன்னேறினர். 54 கிலோ எடைப்பிரிவில் இந்திய வீரர் ஆகாஷ்குமாரும் 92 கிலோ உடல் எடைப்பிரிவில் இந்திய வீரர் நரேந்தர் பெருவாலும் கால் இறுதிக்கு முன்னேறினர். பிரிட்டனில் உள்ள கிளாஸ்கோ நகரில் வரும் 12ஆம் தேதி நடைபெறும் பருவநிலை மாற்றம் தொடர்பான ஐநா உச்சி மாநாடு தொடங்கியிருக்கிறது. இந்த மாநாட்டில் பங்கேற்க வந்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அங்கு வாழும் இந்தியர்கள் உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர். பருவநிலை மாற்றம் தொடர்பான ஐநா உச்சி மாநாட்டில் பேசும் பிரதமர் மோடி இந்தியாவின் பருவநிலை மாற்ற செயல் திட்டத்தை விளக்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் 26வது பருவநிலை மாநாடு தொடங்கியிருக்கிறது. 2 வாரங்கள் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் இங்கிலாந்து பிரதமர் போரிஸ் ஜான்சன், அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட உலக தலைவர்கள் இதில் பங்கேற்றுள்ளனர். பழங்குடி இருளர் மாணாக்கர்களின் கல்வி நலனுக்காக 2D நிறுவனம் சார்பில் நடிகர் சூர்யா 1 கோடி ரூபாய் நிதியை தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினிடம் வழங்கினார். சூர்யா நடித்து வெளியாக உள்ள ஜெய் பீம் திரைப்படத்தில் பழங்குடி இருளர் இன மக்களின் வாழ்வியல் நெருக்கடிகள் குறித்த பிரச்சினைகள் படமாக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஆந்திர மாநிலம் நகரி சட்டமன்ற தொகுதியின் எம்எல்ஏவான நடிகை ரோஜா அங்குள்ள கல்லூரி ஒன்றில் மாணவர்கள் கலந்து கொண்ட கபடி போட்டியை தொடக்கி வைத்தார். அப்போது அவரும் மாணவர்களுடன் இணைந்து கபடி விளையாடிய காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது.